உலகத்தின் மக்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். நான் கார்த்திக் பேசிக்கிட்டு இருக்கேன். டைம் இல்லை. ஸோ எல்லாருக்கும் புக் செட் அனுப்பியாச்சு. இந்த புக் செட்டை அனுப்புனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நல்ல கவனமாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதத்துக்கான புக் செட் உங்களுக்கு அனுப்பியிருக்கோம். எல்லாம் ஓஎம்ஆர் ஷீட்டோடு அனுப்பியிருக்கோம். இப்போ இந்த டெஸ்ட்டு நம்ம எப்படி அட்டன் பண்ணுறது, இது ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் நம்ம வாட்ஸ்அப்பில் எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒவ்வொரு டெஸ்ட்லேயுமே டெஸ்ட் நம்பர் 1, டெஸ்ட் நம்பர் 2 அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ டிஎன்பிசி கொடுக்குற மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு கோடு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதாவது கொஸ்டின் புக்லெட் நம்பர்னு சொல்லுவாங்க, வினா தொகுப்பு என்னன்னு சொல்லுவாங்க. இதுதான் உங்களுக்கான டெஸ்ட் கோடு. ஒவ்வொரு டைம் டெஸ்ட் வைக்கும் போதும் இந்த கோடை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு புக்லெட்டுக்குமே ஒரு ஓஎம்ஆர் ஷீட் உங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. இது அஃபீஷியலாக டிஎன்பிஎஸ்சி கொண்டு வந்த மாடல் ஓஎம்ஆர் ஷீட் தான். ஸோ இந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு, முக்கியமாக இந்த வினா தொகுப்பு என்னன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் நீங்கள் இந்த புக்லெட் நம்பரை கண்டிப்பாக சேட் பண்ணணும். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது டெஸ்ட்டு ஃபுல்லாக அட்டன் பண்ணதுக்கப்புறம் தெரியுதுங்களா, டெஸ்ட்டு ஃபுல்லாக அட்டன் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஒரு கியூஆர் ஸ்கேனர் இருக்கும். இதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா இதை ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிடணும். நீங்கள் ஃபோட்டோ எடுத்து சப்மிட் யுவர் ஓஎம்ஆர் ஷீட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட ஃபோட்டோ கேட்கும். அது எந்த ஃபோட்டோ அனுப்பணும்னா, இந்த ஓஎம்ஆர் ஷீட்டை புக்லெட்டை நீங்கள் யூஸ் பண்ணி இதை ஃபில் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அனுப்பணும். அனுப்பின உடனே நீங்கள் ஒவ்வொரு புக்லெட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா புக்லெட்லேயுமே அந்த ஒரு கொஸ்டின் புக்லெட் நம்பர் வேரியேஷன் கண்டிப்பாக ஆகும். தெரியுதா? ஓகேவா? ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. எஸ். ஸோ புக்லெட்டு ஒவ்வொன்றுக்கும் புக்லெட் மாறும். இப்போ இந்த டெஸ்ட்டு நான் அட்டன் பண்ணுறேன் அப்படின்னா ஒவ்வொரு புக்லெட்லேயும் கொடுக்கக்கூடிய இந்த கண்டென்ட்டை நீங்கள் என்ன பண்ணணும்னா, படிச்சுட்டு அட்டன் பண்ணிவிட்டு கடைசியில் இதுக்கு ஒரு ஆன்சர் கீனுக்கான கியூஆர் ஸ்கேனர் இருக்கும். இதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா இந்த புக்லெட்டுக்கான ஆன்சர் கீ ரெடி ஆயிரும். எனக்காக நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம். ஏன்னா டைம் நமக்கு சுத்தமாக கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸ் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம அடுத்து திருக்குறள் வேறு கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். 20 திருக்குறளை அடுத்தடுத்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான போர்ஷன் உங்களுக்கு நான் ஆல்ரெடி அனுப்பிட்டேன். அதுக்கான தமிழ் வீடியோ நான் முடிச்சிட்டேன். சரிங்களா? அகர வரிசைகள் எழுதுக, அப்புறம் இருபொருள் தருக, அதுக்கப்புறம் மருவு, ஊர் பெயர்கள், இதெல்லாமே நம்ம முடிச்சாச்சு. அப்போ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான போர்ஷன் கம்ப்ளீட்டட். அந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான போர்ஷனோட கோடு என்னன்னு நான் சொல்லிடுவேன். இந்த கோடு திரும்ப சொல்கிறேன். இந்த கோடை கண்டிப்பாக நீங்கள் இந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் ஃபில் பண்ணியே ஆகணும். நீங்கள் இது ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த புக்லெட் நம்பரை இதில் ஃபாலோ பண்ணி எல்லா டெஸ்ட்டு அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் சப்மிட் பண்ணணும். இதில் சப்மிட் பண்ணால் தான் நீங்கள் டெஸ்ட்டு அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். எனக்காக நீங்கள் வெயிட் பண்ண வேணாம். உங்களுக்கு புக்லெட் இன்றைக்கி வந்த உடனே நீங்கள் டெஸ்ட்டை ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். முடித்ததுக்கப்புறம் கடைசியில் இதில் நான் ஆன்சர் கீ, இப்போ இதுக்கு இதில் ஆன்சர் கீ இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ ஆன்சர் கீ கூட நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா இதுக்கான ஆன்சர் கீ உங்களுக்கு அதில் இருக்கும். அதுக்கான டவுட் அண்ட் கிளாரிஃபிகேஷனை என்னைக்குள்ளே முடிச்சிடணும், அந்த ஒரு நாளைக்குள்ளே முடிச்சுட்டு அடுத்த போர்ஷனுக்கு தாவிடணும். ஸோ ஒவ்வொரு புக்லெட்டுமே உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி ஃபார்மெட்டில் தான் கொடுத்துருக்கோம். தமிழ் உங்களுக்கு தமிழில் ஃபுல்லாக கொடுத்துருவாங்க. ஸோ எது இங்கிலீஷில் பைலிங்கில் இருக்குன்னா மேக்ஸ் உங்களுக்கு பைலிங்கில் இருக்கும். இந்த மாதிரி மேக்ஸ் உங்களுக்கு பைலிங்கில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. தெரியுதுங்களா? பைலிங்கில் கொடுத்துருப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச். டைம் கிடையாது. இனிமேல் நான் வீடியோ போட ஆரம்பிச்சிடுவேன். நீங்கள் படிச்சுட்டு டெஸ்ட் அட்டன் பண்ண முடியாதான் மேட்ரு. டவுட் அண்ட் கிளாரிஃபிகேஷன் இருந்தால் எனி டைம் வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். டிஸ்கஷன் குரூப் ஃபாலோ பண்ணியிருக்கேன், அப்ளிகேஷன் கொடுத்துருக்கேன். சரிங்களா? அதே நேரத்தில் அப்ளிகேஷனில் இதுக்கான நோட்ஸ் மெட்டீரியல் பிடிஎஃப்ல உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. அப்ளிகேஷனில் எதில் பிடிஎஃப்ல நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் சந்திக்கலாம். நல்ல முறையில் படிங்க. விஷ் ஆல் தி பெஸ்ட். ஸோ அதனால் டைமில் நல்ல முறையில் படிங்க. விஷ் ஆல் தி பெஸ்ட். உங்கள் அனைவருக்கும் இந்த குரூப் 4 கண்டிப்பாக ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வாழ்க்கையில் மிக முக்கியமான தேர்வாக அமையும். ஸோ தயவு செஞ்சு படிக்கிறத மட்டும் ஸ்டாப் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஸ்டடியை எந்த இடத்துலையுமே ஸ்டாப் பண்ணிடாதீங்க. நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கணும். எந்த இடத்துலையுமே தளர்ச்சி மட்டும் வேண்டாம். அது யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சேர்த்து தான் சொல்கிறேன். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். நாளை அரசு பணியாளர் ஆகக்கூடிய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சரிங்களா? நன்றி, வணக்கம்.